மாத்தளை வெல்கமுவ கொட உல்பத்த கிராம மக்களுக்கு இன்று முக்கியமான நாளாகும். பெருக்கெடுத்து செல்லும் நீரோடையில் இறங்கி தமது உயிரை பணயம் வைத்து பாடசாலைக்கு சென்ற சிறார்களும் வேலைக்கு சென்ற பெரியோரும் இன்று பாதுகாப்பாக அட்டம்பை ஆற்றை கடந்து செல்வதற்காக புதிய பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது கம்மந்தவால் முன்னெடுக்கப்பட்ட மற்றொரு செயற்திட்டமாகும். மாத்தளை வில்கமுவ கொட உல்பத்த கிராம மக்கள் பாலமின்றி நீண்ட காலமாக சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். கிராம மக்கள் இரு கரைகளையும் தாண்டுவதற்கு அட்டம்பே ஆற்றை கடந்து செல்ல வேண்டி ஏற்பட்டது. பெரும்பாலும் தாய்மார் தமது குழந்தைகளை தோளில் சுமந்தே பாடசாலைக்கு கொண்டு சென்றனர். வெஹரகல, ஹிம்பிலியாகடு, ஹந்துன்கமுவ, லேடியன்கல, வஸ்கமுவ உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள 1000 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டனர். இங்குள்ள பெரும்பாலான மக்களின் ஜீவனோபாய தொழில் விவசாயம். இதனால் தமக்கென ஒரு பாலத்தை இவர்களால் நிர்மாணித்திருக்க முடியவில்லை. இவர்களின் நீண்டகால இந்த துயர நிலை 2023 கம்மத்து இல்லங்கள் தோறும் செயற்திட்டத்திற்கு சென்ற குழுவினருக்கு தெரிய வந்தது. கிராமத்திற்கு புதிய பாலத்தை நிர்மாணிக்க ஸ்பீட் மார்க் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா நிறுவனம் கம்மத்தவுடன் கைகோர்த்தது. கிராமத்திற்கு புதிய பாலத்தை நிர்மாணிக்க ஸ்பீட் மார்க் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா நிறுவனம் கம்மத்தவுடன் கைகோர்த்தது. கிராம மக்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்கும் வகையில் பாலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இன்று அந்த ஏழை மக்களின் மனங்களில் மகிழ்ச்சியை சேர்க்கும் வகையில் கம்மந்த குழுவினரும் ஸ்பீட் மார்க் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா நிறுவனத்தின் உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் அந்த கிராமத்திற்கென உள்ள பஸ்ஸில் சென்றனர். நிகழ்வில் ஸ்பீட் மார்க் டிரான்ஸ்போர்டேஷன் லங்கா நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுனில் மாலவன, மாத்தளை மாவட்ட செயலாளர் பிரசன்ன மதநாயக்கு, கம்மத்து பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கோரல, வில்கமுவ பிரதேச செயலாளர் HMI சிறிவர்தன, மத்திய மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் அஜித் பிரியாங்கர உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் அட்டம்பே ஆற்றை கடந்து வாழ்க்கையின் வெற்றிக்காக போராடிய இந்த மக்களின் முகங்கள் இன்று புன்னகையால் நிறைந்திருந்தது. எதிர்காலம் குறித்த மிகுந்த நம்பிக்கையும் அவர்களின் முகங்களில் தென்பட்டது. சிறார்களும் தமது மகிழ்ச்சியை ஆடல் பாடல் மூலம் வெளிப்படுத்தினர். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஏனெனில் கம்மத்துடன் இணைந்து நாங்கள் முன்னெடுக்கும் 3வது திட்டம் இது. முதலாவது கந்தலாயில் குடிநீர் திட்டம் செய்தோம். இரண்டாவதாக ரிதிமாலியாதவில் பாலம் ஒன்றை அமைத்தோம். இப்போது 3வது திட்டம் இதுவாகும். இந்த வறிய மக்களின் முகங்களை பார்க்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகில் வேறு எந்த நாடுகளிலும் அனுபவிக்காத இலங்கை என்னும் வகையில் நாம் அனுபவிக்கும் முக்கிய 2 விடயங்கள் உள்ளன. ஒன்று சுதந்திரம், மற்றையது இலவச சுகாதார சேவை. இவை இரண்டும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்றே நான் கூறுவேன். அவற்றை பெற்றுக்கொண்டு நாம் அதற்கு பதிலாக நாட்டுக்கு எதையேனும் செய்ய வேண்டும். இவற்றை அனுபவித்து விட்டு வெளிநாடு செல்வது அல்ல இங்கு நடக்க வேண்டியது. இங்கே இருக்க வேண்டும். நன்றி கடன் செலுத்துதல் என்பதே இதுவாகும். அடுத்த திட்டத்திற்கு எமது நிறுவனத்தின் பங்களிப்பு வழங்கப்படும் என கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. கிராம மக்களுக்கு பாலம் மாத்திரமன்றி ஒரு பஸ் வசதியும் கிடைத்துள்ளது. இந்த பஸ் சேவை ஹந்துங்கமுவவில் ஆரம்பமாகி ஹிம்பிலியாகட வெஹரகல ஊடாக கம்மத பாலத்தை கடந்து ஹெட்டிபொல நகருக்கு தினசரி பயணிக்கின்றது. இதற்கு மேலதிகமாக விரைவில் சிசுரிய பஸ் ஒன்றும் கிராமத்திற்கு கிடைக்கும் எனும் நல்ல செய்தியும் இந்த நாளில் மக்களுக்கு கிடைத்தது. பாடசாலை சிறுவர் சிறுமியர்களுக்காக புத்தகங்களை வழங்கவும் கம்மத்த மறக்கவில்லை. கம்மத்தவான் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ கொட உல்பத்த கிராம மக்களின் வாழ்க்கை புதிய நம்பிக்கைகளால் நிறைந்துள்ளது.